वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। इति ते ज्ञानमाख्यातं गुह्यात् गुह्यतरं मया विमृश्यैषदशेषेण यथेच्छसि तथा कुरु विद्यया विन्दते अमृतम् அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். इति ते ज्ञानमाख्यातं गुह्यात् गुह्यतरं मया विमर्शेतत् अशेषेण यथेच्छसि तथा कुरु। ओम नमो भगवते वेंकटेशाय। इति ते ज्ञानमाख्यातं गुह्यात् गुह्यतरं मया विमर्श्य एतत् अशेषेण यथेच्छसि तथा कुरु என்று பகவான் இப்போ கன்க்ளூஷனில் இருக்கான். நாம் பகவத்கீதை முடிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கோம் இல்லையா? பகவானுடைய உபதேசம் முடியக்கூடிய சந்தர்ப்பம். அதற்கு பிறகு சஞ்சயன் பேச போகிறான். இதெல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குமான்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு ஸ்லோகம் கூட விடாமல் நாம் பகவத்கீதையினுடைய திவ்யமான அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வருகிறோம்ன்றது ஒரு பெரிய பாக்கியமான விஷயம். அதெல்லாம் ஈஸ்வருடைய சங்கல்பம் இல்லாமல் நடக்குமா? அவனுடைய கிருபை இல்லாமல் நடக்குமா? அவனுடைய திருவுள்ளம் இதெல்லாம். இந்த ஜென்மாவில் இப்படி நாம் இருந்துட்டு ஏதோ ஒன்று டிவியில் பார்க்குறோம், இப்போ பொழுதுபோக்கு சொல்கிறோம், டிவி பார்க்குறோம், அதில் வரக்கூடிய சினிமா பாட்டு சினிமாலாம் பார்க்குறோம், ட்ராமாலாம் பார்க்குறோன்றது இல்லாமல் சாயங்காலம் விளக்கு வைக்கக்கூடிய அந்த சமயத்தில் எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய சகசிர தீபாலங்கார சேவையை சேவிச்சுட்டு கோவிந்தராஜ பெருமாளுடைய திவ்ய அனுகிரகத்தோடு நாம் தினந்தோறும் இந்த கீதையை பாராயணம் பண்ணுறோம். கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்தை கேட்குறோம். ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் சர்வ பாப பிரணாசகம்னு ஒவ்வொரு அக்ஷரம் கேட்டால் கூட நமக்கு அது சமஸ்த விதமான பாபத்தையும் நிவர்த்திக்கக்கூடியதுன்றதான அளவில் அதனுடைய மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கே. இது ஏதோ வெறுமை போச்சே வரிசை காதில் வாங்கிட்டு சும்மா அப்படி இப்படி தலையை ஆட்டிட்டு வெறுமை விட்டுடுறதுன்னு நினச்சிட்டு இருக்கோமா? நம்ம இல்லை.
அவ்வளவு விசேஷமான அர்த்தங்கள் உள்ளுக்குள்ளே பொதிந்திருக்கின்றன. நல்ல ஒரு 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 தெய்வீ சம்பத் இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு இந்த வாழ்க்கையில் சாத்தியமாக இருக்கு. நன்னா பகவானை தியானம் பண்ணிக்கோங்க. பெருமாள் நமக்கு இப்படி ஒரு கிருபா பண்ணியிருக்காருன்றதை 24/7 நீங்கள் நன்னா உணர்ந்து கொள்ளுங்கள். மேலெழுந்த வாரியாக நம்ம பார்த்துருந்தா கூட எங்கனே சொல்லிடும் இன்பம் பயக்குமேன்னு எப்படியோ ஒன்று சுவாமி இதனுடைய சம்பந்தம் எனக்கு கிடைச்சி கொடுத்து. நீங்கள் இனிமேல் நெஞ்சை நிமிர்த்திக்கலாம், மாறு தட்டிக்கலாம். யாராவது கேட்டாலும் ஆமாம் சுவாமி கீதையினுடைய 18 அத்தியாய அர்த்த விசேஷங்களையும் ஒரு ஒன்று விடாமல் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படலாம். உங்கள் நெஞ்சை நிவர்த்திக்கலாம், நீங்கள் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதுதே குஹ்யதமம் அப்படின்னா பரமாத்மா. மோட்சத்தை எவன் விரும்புகிறானோ அப்பேற்பட்டவன் அவசியம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ரகசியங்களை காட்டிலும் ரகசியம், எத்தனையோ ரகசியங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த ரகசியம் அத்தியந்த ரகசியம். ரகசியங்களை காட்டிலும் ரகசியமானவை கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். இவற்றை பற்றிய எல்லா சங்கதிகளையும் நான் உனக்கு நல்ல தெள்ளத் தெளிவாக சுஸ்பஷ்டமாக உபதேசம் பண்ணியிருக்கேன் அர்ஜுனா. நன்னா தெளிவாக உபதேசம் பண்ணிட்டேன். இதிதே ஞானமாக்கியாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விமர்ஷ்ய ஏதத் அசேஷேன யதேச்சசி ததா குரு விமர்ஷ்ய ஏதத் அசேஷேன. பதமே பாருங்கள். இதிதே ஞானம் ஆக்கியாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா. குஹ்யாத் குஹ்யதரம் ஞானம் மயா ஆக்கியாதம். டாப் சீக்ரெட் அப்படின்வா, ப்ரையாரிட்டி அப்படின்வா, இதெல்லாம் சொல்லுவா இல்லையா. ரொம்ப டாப் சீக்ரெட்ஸாக இருக்குது, வெளியில் வரக்கூடாது. இந்த மாதிரி இராணுவ ரகசியங்கள் வெளியில் கசியக்கூடாது. கொஞ்சம் வெளியில் விஷயம் தெரிஞ்சால் கூட உடனே எல்லாரும் அதை உபயோகப்படுத்திக்க ஆரம்பிச்சிருவான்வா. அந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம், இந்த விஷயங்கள்லாம் நம்ம வெளியில் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கூடாது, எல்லார்கிட்டையும் பேசக்கூடாது, கட்டாயம் பேசக்கூடாது. பகவத்கீதை கேட்டியா? கேட்டேன். பகவத்கீதை அனுபவங்கள்லாம் உண்டா? நல்ல உண்டு. ஏதாவது சொல்லு, உங்களுக்கு பகவத்கீதைக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் உண்மையிலே பகவத்கீதையை விரும்பக்கூடியவரா? பகவத்கீதையினுடைய அனுபவத்தை பெற்றவரா? ஏன்னா விதண்டாவாதத்துக்கோ விசாரம் பண்ணுறதுக்கோ, நமக்கு என்ன தெரியும் நம்மளை கேலி பண்ணுறதுக்கோ, இவன் பெருசாக தெரிஞ்சுட்டானான்றதுக்கோசரம் நம்மளை மீட்டர் பண்ணுறதுக்கோ கேட்டாள்னா அவளுக்கெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. பின்னாடி வரப்போகிறது இதம் தேனா தபஸ்காயனா பக்தாய கதாச்சனன்னு வரப்போகிறது. ஜஸ்ட் லீவ் தம். அவளெல்லாம் வச்சுன்னு ஒரு பிரயோஜனம் இல்லை. இதிதே ஞானமாக்கியாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா. கர்மயோக விஷயம், ஞானயோக விஷயம், பக்தி யோக விஷயம். ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரா. கருமமும் ஞானமும் கொண்டு எழும் காதலுக்கு ஓர் இலக்கு என்று அருமறையின் உச்சிதனில் ஆதரித்து ஓதும் அரும் பிரமம் திருமகளால் பிரியாத திருமால் என்று தான் உரைத்தான் தர்ம முகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே. இதிதே ஞானமாக்கியாதம். இவ்வாறு என்னால் குஹ்யாத்து குஹ்யதரம், அதாவது பிரவருத்தி தர்மமாகிற சாஸ்திரார்த்தத்தை காட்டிலும் மிக ரகசியமான நிவர்த்தி தர்மம். ஏதத் அசேஷேன விமர்ஷ்ய. இது எல்லாத்தையும் நன்னா யோசிச்சு பார். ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః. சமஸ்த சாஸ்திரார்த்தங்களையும் நன்கு நன்னா ஆலோசனை பண்ணிப்பார். திருப்பி 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 அதை விசாரம் பண்ணு. திருப்பி 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 அதை சரவணம் அந்த சுவிங்கம் சிக்லெட்லாம் வாயில் போட்டுக்கிறாள், பபுள் கான்லாம் போட்டால் அப்படின்னு கடிச்சுட்டே இருப்பாள். அந்த மாதிரி இதை திருப்பி 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 சரவணம் மறுபடியும் மனசுக்குள்ளே போட்டுக்கணும். மறுபடியும் மனசுக்குள்ளே நாம் போட்டுக்கணும். அப்படி பண்ணியான அர்ஜுனா இதெல்லாம் ஒரு தடவை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணிப்பார். ஒரு தடவை நல்லா யோசிச்சுப்பார். அப்புறம் யதேச்சசி ததா குரு. உன் இஷ்டப்பட்டபடி பண்ணுனா. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணுறார்.
அந்த உபதேசம் பெறுபவர் உபதேசம் சொல்பவருடைய கான்செப்டை சரியாகவே புரிஞ்சுக்கல. அவர் என்னமோ இது இப்படி பண்ணானே, அதை அப்படி பண்ணானே, இது இப்படி சொன்னானே, அதை அப்படி சொன்னானே, இப்படி கேட்டுகிட்டே இருந்தார். அவர் கடுப்பாயிட்டார். அவர் ஒரு மாதிரி அவருக்கு இரிட்டேஷன் ஆகிடுது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை உட்கார வச்சு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். இப்போ இவன் இந்த சொதப்பலான்னு, சரிடா இதுக்கு மேலே அப்புறம் உன் இஷ்டம், உனக்கு என்ன தோன்றதோ நீ பண்ணு அப்படின்ட்டாருன்னா அப்போ அவர் அவனை கைவிட்டுட்டாருன்னு தான் அர்த்தம். அதானே அர்த்தம். சரி இவ்வளோ தூரம் நான் சொன்னேன், அதுக்கப்புறம் இனிமேல் நான் உன் இஷ்டம், உனக்கு என்ன பண்ணணும்னு தோன்றதோ நீயே பண்ணிக்கோ அப்படின்ட்டாருன்னா அப்போ அவனுக்கு என்ன ஆகுது? இதை இனிமேல் திருத்த முடியாது. இவனுக்கு இனிமேல் அட்வைஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. உபதேஷோஹி மூர்க்கானாம் பிரகோபாயன சாந்தையே பயப்பானம் புஜங்கானாம் கேவலம் விஷவர்த்தனம். முட்டாள்களுக்கு உபதேசம் பண்ணுறது காட்டில் முட்டாள்தனம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. முட்டாளுக்கு உபதேசம் பண்ணால் மறுபடியும் அவனுக்கு கோபந்தான் அதிகமாகுமே தவிர்த்து அவன் திருந்தவா போகிறான். அடடா அந்த சுவாமி நமக்கு நல்ல விஷயம் தானே சொல்கிறார், நாம் திருந்துறதுக்கு தான் அந்த சுவாமி நல்ல விஷயம் சொன்னார் அப்படின்னு அவன் யோசிப்பானா? பிரகோபாய ந சாந்தையே. அவனுக்கு மேலே மேலே கோபத்தை அபிவிருத்தி பண்ணுமே தவிர்த்து அவனுக்கு ஒரு பொழுது சந்தோஷத்தை, ஒரு அமைதியை, ஒரு ரியலைசேஷனை கொடுக்கவே கொடுக்காது. எதை போல் பயப்பானம் புஜங்கானம் கேவலம் விஷவர்தனம். பாம்புக்கு பால் வார்த்தா அது என்ன பண்ணும்? விஷத்தை தான் கக்கும். பாம்புக்கு பால் வார்த்தா அது என்ன பண்ணும்? விஷத்தை தான் கக்கும். இல்லை சுவாமி எங்கள் இடத்துல பெரிய பரிபூர்ண கிருப்பையோடு இருக்கார், அவருக்கு நான் ஏதாவது கைங்கரியம் பண்ணோம் அப்படின்னு நாகமணியை கொண்டு கொடுத்துட்டா போகும். அது நாகமணியை கொடுக்குமாண்ணா? அந்த மாதிரி உபதேசம் பண்ணால் சில பேருக்கு பிரயோஜனம் இல்லை. அர்ஜுனுக்கு கஷ்டப்பட்டு பெருமாள் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் சொன்னார். என்னடா இவன் எதுக்கடா கேள்வி கேட்டுருக்கான்? சம்சய ஆத்மா வினசரி எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம். சில பேருக்குலாம் உங்களுக்கால அவள் சந்தேகத்தை உங்களால் ரெக்டிஃபை பண்ணவே முடியாது. அவள் கன்வின்ஸ் ஆகக்கூடாதுன்றதான ஒரு மூடில் இருக்கா சுவாமி. நாங்கள் எந்த விதத்துலையும் கன்வின்ஸ் ஆகக்கூடாது, நாங்கள் எது கன்வின்ஸ் ஆனோம், நாங்கள் யாருக்கோசரம் கன்வின்ஸ் ஆனோம் அப்படின்னு அவள் கன்வின்ஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு தீர்மானத்தில் இருக்கிறவாளை நீ கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் அது எப்படி முடியும்? தமிழில் ஒரு பழமொழி சொல்வாள், தூங்குறவாளை எழுப்பலாம், தூங்குறா மாதிரி நடிக்கிறவாளை எழுப்ப முடியாதுன்னு. ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவை பாட்டில் அப்படி தான் பண்ணிட்டுருக்கா. தூங்குறவாளை தான் எழுப்பி உட்காந்து உபன்யாசம் பண்ணிட்டுருக்கா. முழிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு உபன்யாசம் பண்ணாலே தூக்கம் வரும், தூங்குறவாளை எழுப்பி உபன்யாசம் பண்ணால் எப்படி இருக்கும்? அதனால் அர்ஜுனனுக்கு யுத்தத்தில் உற்சாகத்தை உண்டு பண்ணுவதற்காகவே சர்வேஸ்வரனான பகவான் பூரணமான வேதாந்த சாஸ்திரத்தை இவனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கான். நன்னா மனசில் நிலைநிறுத்தி யோசித்து பாருங்கள். அர்ஜுனனுக்கு யுத்தத்தில் உற்சாகத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதான ஒரே நோக்கம். அர்ஜுனனுக்கு யுத்தத்தில் உற்சாகத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றதான நோக்கத்திலேயே அவனுக்கு வேதாந்த சாஸ்திரத்தை பரிபூர்ணமாக உபதேசம் பண்ணியிருக்கார். அதுலேயும் கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்களில் நீ எந்த கர்மாவை பண்ணினாலும், கர்மயோகத்தை பண்ணினாலும் ஞான யோகத்தை பண்ணினாலும் பக்தி யோகத்தை பண்ணினாலும் நித்திய நைமித்திக கர்மாக்களை விடக்கூடாது என்பதையும் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கான், வலியுறுத்தி இருக்கிறான். கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்களில் எதை பண்ணினாலும் நித்திய நைமித்திக கர்மாக்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். கடைசியில் யுத்தத்தையும் செய்தே தீர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறான். என்ன புரியும்? யுத்தத்தையும் செய்தே தீர வேண்டும், வேற வழி இல்லை. அர்ஜுனா நீ யுத்தம் பண்ணி தான் ஆகணும், யுத்தத்துலேருந்து நீ பின்வாங்கக்கூடாது. ஏன்னா கீழே சொன்னா ஞாபகம் இருக்கா? யுத்தத்தில் பயந்து நீ பின்வாங்கினேயானால் உன்னுடைய சத்ருக்கள் என்ன பண்ணுவான்னா, நீ இவாளை கொல்ல போகிறோம், கொன்னதால் நமக்கு பாபம் வரும், அந்த பாபம் நமக்கு சம்பவிக்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நீ பின்வாங்கிற. ஆனால் மற்றவர்கள் உன்னை எப்படி பார்ப்பா? பயாத்து ரணாத்து உபரதஸ்துவம். பயத்தினாலே ஐயோ இதெல்லாம் பார்த்து பயந்துட்டான், பெரிய பெரிய அக்ஷோகினி சைன்யத்தை பார்த்து பயந்துட்டான், இந்த அக்ஷோகினி சைன்யத்தை அவனால் எதிர்நோக்க முடியவில்லை என்று அர்ஜுனன் ஓடி போயிட்டான். பத்தியா கோழை என்று அவாச்சவாதாம்ச்ச வதிஷ்யந்தி. பேசக்கூடாத பேச்செல்லாம் பேச போகிறான்.
காது கொடுத்து கேட்க முடியாத அசபியமான பேச்சுக்கள்லாம் பேச போறா. உன்னுடையதான பௌருஷத்தை கூட சீர்குலைக்கும்படியான வார்த்தைகளை அவர்கள் பேசப் போகிறார்கள் என்று சொல்லி, அர்ஜுனா, இனி உனக்கு உபதேசம் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. கர்மயோகம்னா என்ன சொல்லியாச்சு, ஞான யோகம்னா என்ன சொல்லியாச்சு, பக்தி யோகம்னா என்ன சொல்லியாச்சு. உனக்கு இந்த இந்த யோகத்தை பற்றி நான் ஸ்பஷ்டமாக சொல்லியா எடுத்தோல்லையோ. இப்படி ஒன்று கூட உபதேச சேஷம் இல்லாதபடி, சேஷம்னா மிகுதி, பேலன்ஸ் இருக்கு, நான் அப்புறம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதை சொல்கிறேன் அப்படின்றதாக சொல்லி, அப்படி உனக்கு உபதேச சேஷம் இல்லாதபடி நிச்சேஷமாக நான் உபதேசித்து விட்டேன். இனி உன்னுடைய அதிகாரத்திற்கு தகுந்ததான ஒன்றை நீ செய்வாயாக. உன் அதிகாரத்திற்கு தகுந்ததொன்றை செய்வாயாக. இதிதே இதிதே 61வது ஸ்லோகம் 62வது ஸ்லோகம் வரலும் பார்க்கணும். இதிதே ஞானமாக்கியாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா. இதிதே ஞானமாக்கியாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா. பிரவருத்தி தர்மங்களான சாதாரண கர்மாக்களை காட்டிலும் நிவர்த்தி ரூபமான கர்மாக்களை பற்றி சொன்னேன். குஹ்யாத் கர்மயோகத்தை பற்றி சொன்னேன், ஞான யோகத்தை பற்றி சொன்னேன், பக்தி யோகத்தை பற்றி சொன்னேன். நீ பண்ண அப்படியே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உன் இஷ்டப்பட்டபடி பண்ணு அப்படின்னா, இப்போ பெருமாள் அர்ஜுனனை உன் இஷ்டப்பட்டபடி பண்ணுன்னு சொல்லி கைவிட்டுட்டாரா? இது நியாயமா? அர்ஜுனன் பாவமாச்சே, பெருமாள் அவனை கைவிடலாமா? உன் இஷ்டப்பட்டபடின்னு பெருமாள் எப்படி சொல்லலாம்? இவ்வளோ தூரம் சின்சியராக இருந்தால் அர்ஜுனனை போல ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டு கிடைப்பானா? நல்ல ஸ்டூடெண்ட்டு கிடைச்சாலும் வாத்தியாரை இப்படி பார்த்து அவனை சொல்லலாமா? கேள்வி வரும். அதுக்கு நம்முடைய பூர்வர்கள் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறா. இங்கே பாரு, நீ முதல்ல நான் கர்மயோகத்தை உபதேசம் பண்ணச்சே கவனிச்சிருந்த, அப்புறம் உடனே ஞான யோகத்தை பற்றி சொன்ன உடனே உனக்கு என்ன மனசில் பட்டதுன்னா, கர்மயோகத்தை காட்டிலும் ஞான யோகம் சிறந்தராச்சே, நம்ம பேசாமல் ஞான யோகம் பண்ணிவிடலாம் போல இருக்கேன்னு தோணித்தோனுக்கு. 3ஆம் அத்தியாயத்தில் நான் அதுதான் சொன்னேன் உனக்கு. கர்மயோகத்தை காட்டிலும் ஞான யோகத்திற்கு பெருமை அதிகமாக இருக்கிறது, அப்போ நம்ம ஞான யோகத்தை பண்ணலாமே. 1ஆம் கிளாஸை விட காட்டிலும் 10ஆம் கிளாஸ் இருந்து பெருமை வாய்ந்தது தானே, விசேஷமான ஞானத்தை உடையது தானே. அப்போ 1ஆம் கிளாஸ் சேர வேண்டியனால 10ஆம் கிளாஸ் சேர்ந்துட்டா என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். இல்லைடாப்பா 10ஆம் கிளாஸ் சேரதில் தப்பு கிடையாது, நான் 1ஆம் கிளாஸ் படிக்காமல் 10ஆம் கிளாஸ் சேர முடியாது, 1 2 3 4 5 6 7 8 9ன்னு இப்படி பருவக்கிரமத்தில் 1 by 1 தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஸ்கூலுக்கு நீ வரணுமே தவிர்த்து எடுத்த உடனே 10ஆம் கிளாஸில் நீ சேர்ந்துட முடியாது. அடுத்தது இப்படி ஞான யோகத்தினுடைய விஷயத்தை புரிஞ்சுட்டவன் அடுத்தது பக்தி யோகத்துக்கு வந்தான். அந்த பக்தி யோகம் என்னாச்சுன்னா, எல்லாத்த காட்டிலும் பக்தி யோகமானது ரொம்ப சூப்பர். ஆனால் பக்தி யோகத்தினால்தான் மோட்சம்ன்றது நல்லா ஸ்பஷ்டமாக தெரியுது. அப்போ பக்தி யோகத்தினால்தான் மோட்சம்னா அப்போ நம்ம பக்தி யோகத்தை பண்ணலாமேன்னு. அதுதான் தப்பு. எடுத்த உடனே பக்தி யோகத்திற்கு வராதே, அவசரப்பட்டு முதல்ல பக்தி யோகத்தை பண்ணாத, கர்மயோகம் பண்ணு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். அடுத்தது யதேச்சசின்னு சொன்னான் அர்த்தம். உனக்கு சண்டை போடுறதுக்கு இஷ்டம் இருந்தால் சண்டை போடு, இல்லைனா விட்டுடு, எனக்கு அதை பற்றி இல்லை. இது பாரு, நான் சொல்லியாச்சு உனக்கு, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உனக்கு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உனக்கு சண்டை போட இஷ்டம் இருந்தால் சண்டை போடு, சண்டை போட இஷ்டம் இல்லைனா விடு அப்படின்னு பெருமாள் கை விட்டுட்டான். உனக்கு சண்டை போடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா போ வேலையை பார் அப்படின்னு பெருமாள் கை விட்டுட்டான் என்று சொல்லக்கூடாது. வேற என்ன சொல்லணும்? கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ நீ எதை செய்தாலும் உன்னுடைய வர்ணாசிரம தர்மானுஷ்டானங்களுக்கு உட்பட்டு செய்ய வேண்டும். 1. 2வது, யத்யஹங்காரமாஸ்ரித்ய நயோத்ஸ்ய இதி மன்யசே மித்யைஷ வியவசாயஸ்தே பிரகிருதிஸ்த்வாம் நியோக்ஷதி ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தாः ஸ்வேன கர்மணா கர்த்தும் நேச்சசி யன்மோகாத் கரிஷ்யஸ்யவசோபி தத். இந்த யுத்தம் பண்ணுறதை பற்றி 59வது 60வது ஸ்லோகத்தில் கிளாரிட்டியாக சொல்லியா எடுத்து சார். எத் அகங்காரமாசிரித்திய, ஒருவேளை நீ அகங்காரத்தினால பண்ண மாட்டேன் என்று நயோத்சியத்தி மன்யசே, உன்னை எல்லாம் தெரிஞ்சவனா நீயே நினச்சின்னு உனக்கு ஏற்பட்டதான கர்ப்பத்தினால எனக்கு பரவாயில்ல நான் போகிறதில்ல அப்படின்னு நினச்சியானா உன்னுடைய தீர்மானம் பொய்.
உன்னால் பர்மனெண்ட்டாக இந்த தீர்மானத்தை பரிபாலனம் பண்ண முடியாது. ஏன்னா உன்னுடைய சுபாவம் நிச்சயமாக உன்னை போரில் ஏவி விட்டுவிடும். உன்னால் போரில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்காமல் இருக்கவே முடியாது. இது 59வது ஸ்லோகத்துடைய அர்த்தம். இதே அத்தியாயத்தில் திருப்பியும் ஸ்வபாவஜேன கௌந்தே நிபத்தஸ்வேன கர்மணா கர்த்தும் நேச்சசி என்மோகாதே கரிஷ்யஸ்ய அவசோபி தத் அப்படின்றதுக்கு சொன்னது அர்த்தம், நீ எந்த காரியத்தை இப்போ பண்ணாமல் இருக்கியோ நான் ஜபம் பண்ண போகிறேன். கையில் வில் இருந்தாங்கன்னா பிரச்சனை தூக்கி போட்டேன், அம்பு இருந்தான பிரச்சனை தூக்கி போட்டேன், கவச குண்டலங்கள் போட்டிருந்தாங்கன்னா யுத்தம் பண்ண வர போகிறேன்னு சொன்னால் கைட்டி போட்டேன், அம்பரா துணி எல்லாத்தையும் கைட்டி போட்டாச்சு. நான் உட்காந்து ஜபமாலை வச்சுட்டு கிருஷ்ணா 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 அப்படின்னு ஜபம் பண்ணுறேன். 10 நிமிஷம் கூட உன்னால் ஜபம் பண்ண முடியாது. 10 நிமிஷம் கூட உன்னால் உட்கார முடியாது. ஏன் என்று சொன்னால் இந்த பிரகிருதி இருக்கே, அந்த பிரகிருதி உன்னை இந்த காரியத்தில் நிச்சயம் ஈடுபடுத்திடும். பர்றா அர்ஜுனா, நான் உனக்கு ஃப்ரெண்டு, தேர் தட்டில் உட்காண்டிருக்கேன். டே கண்ணா, இந்த காரியத்தை பண்ணாத, அந்த காரியத்தை பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, இது பண்ணால் சரி, அது பண்ணால் தப்புன்னு உனக்கு நான் 4-5 தடவை நான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டேன், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீ என்ன நினச்சுட்ட, நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம ஆள் தானே, என்னமோ சொல்கிறான் போ, இப்போ என்னப்பா அவன் சொல்கிறதா சரியாக இருக்கணும்னு நம்ம சைடில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சகானாக, ஒரு சாதாரண மனுஷனாக, அத்தானம்மாஞ்சியாக ஒரு ஃபீல் பண்ணிக்கணும். தான் பகவத்கீதையை நான் சொல்லியிருந்தாலும் நீ என்னை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் போட்டு வச்சுட்டேன். அதனால் இப்போ நான் பண்ண மாட்டேன், எனக்கு பண்ணுற அவசியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு நீ சொல்கிறீங்க இல்லையோ, ஓகே ஃபைன். ஆனால் ஒன்று தெரியுமா, உனக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நான் இருக்கேனே, நான் வெறும் இருக்க மாட்டேன். அந்த அந்தர்யாமி ஸ்வரூபத்தில் இருக்கிற நான் உன்னை தூண்டி நிச்சயமாக அடுத்த 5 நிமிஷத்தில் உன்னை யுத்தத்தில் புரோத்சாகப்படுத்திடுவேன், உன்னை யுத்தத்தில் ஈடுபடுத்திடுவேன். அது முடியுமா உன்னால்? அது எப்படி அந்தர்யாமியாக இருந்து என்னை தூண்டுவேன்? ஆடா பைத்தியமே, இன்னுமாடா உனக்கு புரியல? போர்க்களத்தில் போரிட வந்த நீ வீரனாகி சங்கொலி எழுப்பி 2 சைன்யத்துக்கு நடுவில் தேரை நிறுத்தின பிறகு அந்த சைன்யத்தில் இருப்பவர்களை பார்த்த மாத்திரத்தில் அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலம்னு கரை புரண்ட அந்த அன்பு கரை புரள தர்மத்தளவில் மிக உளவஞ்சி அடிசேர்ந்த விஜயனாய் வந்து சேர்ந்தாயே. அவர்களை பார்த்த உடனே உனக்கு அப்படியே பாசம் பொங்கித்தே, பரிவு பொங்கித்தே, பக்தி பொங்கித்தே, ஆச்சாரிய அபிமானம் பொங்கித்தே. அங்கேயே ஒரு பதம் போட்டார் வியாசர், கவனிக்கல நீ, ரிஷிகேசன் ஒரு பதம் போட்டார். ரிஷிகேசன் அர்த்தம் எதுக்கும் கலங்காரவனாக, யுத்தத்தில் வீராதி வீரனாக, எப்பொழுதும் யுத்தத்தில் உன்முகனாக இருக்கக்கூடிய உன்னை கூட கலக்கி உன் கையில் இருந்த வில்லை அம்பியை கீழே போட்டு கார்பண்ய தோஷோபகர சுபாவகான்னு என் திருவடிவாரத்தில் சரணாகதி செய்ய வைத்தது யார்? யாரால் இது முடிஞ்சது? நான் தானே. அப்போ நீ இப்போ இல்லை நான் என் இஷ்டம்தான் அப்படின்றது யார் சொன்னியானே? அடுத்த 5 நிமிஷத்தில் உன்னை யுத்தத்தில் புரோத்சாகத்தோடு ஈடுபடுத்த வைக்கிறது யார்? நான் தான். அதனால் உன்னை பிரகிருதி ஆளவில்லை, பிரகிருத்தியின் மூலமாக நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன். அந்த உள்ளுக்குள்ளே புகுந்து நான் ஆளுகிறேன். எனவே சண்டையை பரித்தியாகம் செய்வது எதேச்சசி என்பதனுடைய பொருள் அல்ல. சண்டையை விட்டுவிடு, சண்டை போட்டால் போட போடா, இனிமேல் சண்டை போட்டால் போடு, சண்டை போட எனக்கு என்ன 1000 தடவை உனக்கு உபதேசம் பண்ணியாச்சு, உனக்கு கூட ஒழுங்காக ஒருபடியாக நீ கேட்டுக்கிறது, போ எதையோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளவு உபதேசம் பண்ணியிருக்கனே, இந்த உபதேசத்தில் உனக்கு கர்மயோகம் முதலானவற்றில் எது செய்ய தகுந்ததாக நீ தீர்மானித்திருக்கிறாயோ, 4ஆம் அத்தியாயத்தில் சொன்னோம் இல்லையோ, தெய்வமேவா பரே யஜ்ஞம்னு ஆரம்பித்து 4ஆம் அத்தியாயம் 25வது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தினுடைய விபாகங்கள் சொல்லப்பட்டனோ இல்லையோ, அதற்குள்ள ஏதோ ஒன்றை செலக்ட் பண்ணிக்கோ. அர்ச்சனம், யாகம், தபஸ், தீர்த்த யாத்திரை, இப்படி கர்மயோகத்தில் உனக்கு இஷ்டப்பட்டபடி ஏதாவது ஒன்றை கர்மயோகத்திற்கு செய். அதே மாதிரி ஞான யோகத்தில் ஆத்மாவலோகனத்திற்கு எவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆத்மாவலோகன பரமா பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் ஏதாவது ஒன்றை அவலம்பித்துக்குள். அதே மாதிரி பக்தி யோகம், அந்த பக்தி யோகத்தில் சாத்விக தியாக பிரசலமாக எப்படி பக்தி யோகம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கேன்.
அதில் பண்ணு. இப்போ யதேச்சசி அப்படின்னா அப்பாடா பண்ணாடுறப்போ, யுத்தம் பண்ணாடுறப்போ, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைப்போ, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் அவன் இஷ்டம், அப்படி அர்த்தம் இல்லை. அர்ஜுனா, இவ்வளவு விஷயங்கள் உனக்கு நான் உபதேசம் செய்திருக்கிறேன் அல்லவா, நவ் த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இதற்குள்ளே நன்கு உனக்கு சக்கியமானது, உனக்கு பிடித்தமானது ஒன்றை தேர்ந்தெடுத்து நீ செயல்படுத்து. அதை விட்டுட்டு பெருமாள் போ அதெல்லாம் முடியாது, இனிமேல் உனக்கு சொல்ல முடியாது, இனிமேல் உனக்கு நான் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு விட்டுட்டான்னா அப்புறம் எடுத்து அடுத்தது சரமஸ்லோகத்தை எப்படி உபதேசம் பண்ணுவான்? அப்புறம் சரமஸ்லோகம் எப்படி உட்காரும்? மனுஷனுடைய இயல்பில் நம்ம பார்க்கணும் சுவாமி. மனுஷன்லாம் எப்படி இருக்கான்றதை நம்ம பார்த்து தானே சுவாமி இருக்கோம். இங்கே பாருப்பா, இதெல்லாம் சொல்லி எடுத்து இதில் எதுவோ உனக்கு அதை பார்த்துக்கோ, உனக்கு இது இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், இதில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கோம். ஒரு பையன் படிக்கிறான், 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான், அப்புறம் 11ஆம் கிளாஸ் சேரணும். 11ஆம் கிளாஸ் அப்பா என்ன சொல்கிறார், இது சயின்ஸ் குரூப்பு, இதை பற்றி விஷயங்கள் இவ்வளோ இருக்குது, இது மேக்ஸ் குரூப்பு, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு 10 குரூப்பை பற்றி அப்பா சொல்லிவிட்டு, சரிடா இதில் உனக்கு எது இஷ்டமோ அதை பண்ணு அப்படின்னா, அப்போ அவனை படிக்காதே சொல்கிறாரா? இனிமேல் படிக்க வேண்டாம், நீ ஸ்கூலை விட்டு நின்றுன்னு சொல்கிறாரா? நான் உனக்கு உடனே ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொல்கிறா? இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்ல, இதில் ஒன்று தேர்ந்தெடுத்துக்கோ. நீ எதை தேர்ந்தெடுத்தாலும் ஓகே, நான் உனக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறேன், உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு தேவையான காரியங்கள் நான் பண்ணுறேன். இது என்ன ஸ்கூலில் இந்த குரூப்பு ஸ்பெஷலாக இருக்குமோ அந்த ஸ்கூலில் கொண்டு போய் உன்னை சேர்க்கறது என்னுடைய பொறுப்பு என்பதாக நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிலாம் பெருமாள் விட மாட்டாங்க. அடுத்தது சொல்ல போகிறான், நான் சொல்கிறத நீ பண்ணாமல் போனியானா உனக்கு அது ஒரு நாசத்தை உண்டாக்கும்னா என்ன அர்த்தம்? உன் காரியம் சித்தியாகாதுன்னு அர்த்தம். எப்படி நீ நாசமாக போடுவ, நீ வாழ்ஞ்சு போடுவ, நீ வாழாமல் போயிடுவ, நீ உருப்படியாக போயிடுவ, உருப்படி இல்லாமல் போயிடுவ. ஏன் சுவாமி சாபம் கொடுக்கறதுக்காக பெருமாள் இருக்கான், அனுகிரகம் பண்ணுறதுக்கு பெருமாள் இருக்கான் சுவாமி. அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாளை நம்ம இப்படி மாற்றி புரிஞ்சுக்கலாமா? தப்பு இல்லையா? அது தப்பு இல்லையா? இதிதே ஞானமாக்கியாதம், அதனால தான் சொல்கிறான். முடிய போகிறது பகவத்கீதையினுடைய பூர்த்தியை நம்ம சொல்லச்சவே மனசு அப்படியே புல்லரிக்கிறது. என்ன ஆனந்தம், எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். பார்த்தசாரதி நமக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கான். இதை ஒரு பிரம்மாண்டமாகத்தான் கொண்டாடணும்னு அடியனுக்கும் ஒரு ஆசை உண்டு. திருவேங்கனுடையான் இன்னும் அதுக்கு சங்கல்பிக்கலை, பெருமாள் அதற்கு சங்கல்பிச்சால்தான் சரியாக இருக்கும். இதிதே ஞானமாக்கியாதம் குஹ்யாத் குஹ்யதரம்மயா, இதுவரையிலும் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நன்கு பராமரிசித்து பார்த்துக்கொள். ஒரு தடவைக்கு 4 தடவை யோசி, அது எப்படி வந்திருக்கு அப்படின்றத அதை பார், அதனுடைய ஸ்ட்ரக்சரை பார், அதனுடைய தானே கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விசேஷத்தை பார். இதிதே ஞானமாக்கியாதம் குஹ்யாத் குஹ்யதரம்மயா விமர்ஷ்ய ஏதத் அசேஷேன யதேச்சசி தயா ததா குரு. விமர்ஷ்ய ஏதத் அசேஷேன விமர்ஷ்ய, ஒரு நுனிப்புள் பார்க்கக்கூடாது, அது உள்ளே போய் ஓகே இது சரியா அது சரியா, இதை நாம் எடுத்துட்டா எவ்வளோ நாள் நமக்கு சரியாக இருக்கும், அதை எடுத்துட்டா நமக்கு எவ்வளோ நாள் சரியாக இருக்கும், நம்மளால் எவ்வளோ நாள் பண்ண முடியும், ஒரு கன்சிஸ்டன்சி, எந்த அளவுக்கு நம்மளால் இதை இழுத்துட்டு போக முடியும் எடுத்துகிட்டு போக முடியும் என்பதை உணர்ந்து விமர்ஷ்ய ஏதத் அசேஷேன யதேச்சசி ததா குரு. இதிதே ஞானமாக்கியாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விமர்ஷ்யைதத் அசேஷேன யதேச்சசி ததா குரு. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. இதி தே ஞானமாக்கியாதம், இதி தே ஞானமாக்கியாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா குஹ்யாத் குஹ்யதரம் மயா விமர்ஷ்யைததசேஷேண விமர்ஷ்யைததசேஷேண யதேச்சசி ததா குரு. யதேச்சசி ததா குரு. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். இதி தே ஞானமாக்கியாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விமர்ஷ்யைததசேஷேண யதேச்சசி ததா குரு. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல்
பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா, வித்தம், பலம், யசா, புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வர்றதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும், அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும், நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா. ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா, தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தఃகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது, மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண் தேய்க்கிறோம், அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம், துஸ்வப்ன காதா, கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா. அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா, அதுக்கு மேலே ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು. ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು. ತನುಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು. ತನುಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು. ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು, ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ. ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು, ಮೀನು
ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾದಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನ ಭಜನೆಯ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ 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 ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम्
कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना। सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।